இறையேசுவில் பிரியமான இறை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நம் அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாய் தங்குவதாக. இறையேசுவில் பிரியமான என் அருள் சொந்தங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருவிழா நம் தாயாம் திரு அவையால் பல்வேறு நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இதற்காக ஏன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் மனிதராய் பிறந்தார் என்பதை பெரும்பான்மையான நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க மறுக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் தந்தையாகிய கடவுளால் படைக்கப்பட்ட முதல் பெற்றவர்களும் நம் தந்தையாகிய கடவுளால் முதலில் உருவாக்கப்பட்ட இறைவாக்கினர்களும் அரசர்களும் அவரின் கட்டளையை மீறி செயல்பட்டார்கள். மனிதனால் கடவுளின் கட்டளையை தன் வாழ்நாளில் பின்பற்ற முடியாது என்பதை மக்கள் அனைவரும் உணர்ந்து அவரின் கட்டளைகளை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதல் பெற்றோர் கடவுளின் வார்த்தையின் கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு எதிராய் பாவம் செய்தார்கள். கடவுளால் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர் சாமுவேல் தன் கடமையிலிருந்து தவறி பாவம் செய்தார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசனான சவுல் தன் தற்பெருமையினால் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார். எனவே கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி வாழ ஒரு சரியான மனிதரை நம் மண்ணிற்கு நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக தந்தையாகிய கடவுள் நமக்கு அனுப்பினார். அந்த எடுத்துக்காட்டான மனிதர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடவுளின் கட்டளைகளை மனிதர்கள் கடைபிடித்து வாழ முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மிகுந்த கடமை உணர்வோடு தற்பெருமை கொள்ளாமல் கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இம்மண்ணில் நம் அனைவருக்கும் ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டினார். அவரின் பிள்ளைகளாக வாழும் நாம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றோமா? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு செய்கின்றோமா? அல்லது நம் கடவுளின் மீது அன்பு கொள்ளாமல் நான் தான் பெரியவன் என்ற தற்பெருமையில் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் நமக்கு விட்டு சென்ற அன்பு, அமைதி, கடவுளின் கட்டளைகளின் மீது பற்றுறுதி, அடுத்தவருக்கு முன்மாதிரியான வாழ வேண்டிய கிறிஸ்துவ விழுமியங்களை நம் வாழ்வில் நாமும் முன்மாதிரியாக கொண்டு வாழ இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா நமக்கு அழைப்பு விடுகின்றது. எனவே அவரின் பிள்ளைகளாக நம் வாழ்க்கை மட்டுமல்லாமல் நம் மனதோடு இணைந்து அவரின் பிறப்பு விழாவை கொண்டாட நம்மை நாமே தயார் செய்வோம். மாபெரும் குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.